இருதயத்தை விடாமுயற்சியுடன் காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இருதயத்தை பராமரிக்க வேண்டும் அல்லது போஷிக்க வேண்டும். தொடர்ந்து உங்கள் இருதயத்தை பராமரிக்க வேண்டும். உங்கள் இருதயத்தை பராமரிக்க அநேக வழிகள் உண்டு. ஆனால் முக்கியமான 2 வழிகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உங்கள் இருதயத்தை பராமரிக்கும் ஒரு வழி, இருதயத்தின் ஜெபங்களை இருதயத்திலிருந்து ஏறெடுப்பது. உதாரணமாக, வேதாகமத்தில் முக்கியமாக சங்கீதங்களில் இருதயத்தின் ஜெபங்களை பார்க்கிறோம். வழக்கம்போல் அல்லது சடங்காசாரமாக ஜெபிக்காமல் இருதயத்தின் ஜெபங்களை இருதயத்திலிருந்து ஜெபிப்பது. இந்த ஜெபங்கள் தினமும் ஜெபிப்பதற்கல்ல, வெவ்வேறு நேரங்களில் நான் இந்த ஜெபங்களை செய்திருக்கிறேன். இருதயத்தின் ஜெபங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். உதாரணமாக, சங்கீதம் 19:14. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஒவ்வொரு நாளையும் இந்த ஜெபத்திலே ஆரம்பியுங்கள். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். இது இருதயத்தின் ஜெபம். மற்றொன்று, சங்கீதம் 86:11-12 கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சில நேரங்களில் உங்கள் இருதயம் பிளவுபட்டிருக்கிறதை உணர்ந்திருக்கிறீர்களா? தேவனை பிரியப்படுத்தவா அல்லது உங்கள் விருப்பத்தின்படி செய்யவா என்று இவை இரண்டுக்கும் இடையில் இழுபட்டு ஒரு உள்நாட்டு போர் உங்களுக்குள்ளாக நடைபெறுவதை உணர்ந்திருக்கிறீர்களா? என் இருதயம் பிளவுபட்டிருக்கிறதை உணர்ந்து, கர்த்தாவே, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உம்முடைய நாமத்தை என்னென்னைக்கும் மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட இருதயம் தேவை. இயல்பு நிலைமைக்கு திரும்ப செய்யும். இப்பொழுது மற்றொன்றை பார்ப்போம். சங்கீதம் 119:36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். பொருளாசை குறித்து ஏற்கனவே பார்த்தோம். சுயநலத்தில் ஆதாயம் தேடி இன்னும் வேண்டும், மேலும் வேண்டும், தன்னை பற்றியே சிந்திக்கிற ஒரு நிலைமை. நம்மில் அநேகர் நான் என்ற அகங்காரத்தில் இருக்கிறோம். என்னையே மையமாக வைத்து எனக்கு வேண்டியவைகள் என்று வாழ்வது, மற்றவர்கள் என்னை எப்படி நடத்துகிறார்கள், இன்னும் அதிகமாக நான் எப்படி சம்பாதிப்பது என்று யோசிப்பது நமது சுயநலத்தை காட்டுகிறது. நான் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே, என் இருதயத்தை சுயநலத்திலிருந்து உமது கட்டளைகளுக்கும் உமது வார்த்தைக்கும் நேராக திருப்பும். மற்றொரு வசனம், சங்கீதம் 119:80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவது. கர்த்தாவே, எனக்கு காட்டும் உத்தமமாயிருக்க தவறிய காரியங்கள், உம்முடைய வார்த்தைகளை கட்டளைகளை மீறிய காரியங்களை எனக்கு உணர்த்தும். ஏனெனில் என் இருதயம் உத்தமமாயிருக்க விரும்புகிறேன். மேலும் ஒன்று, சங்கீதம் 139:23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். உண்மை என்னவெனில், இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. சில வேளைகளில் என் இருதயத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையிலே என்னால் அறிய முடிவதில்லை. சில வேளைகளில் நான் நினைத்துக் கொள்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கிறது என்று. ஆனால் கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து கொள்ளும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எனக்கு காட்டும். என் இருதயத்தை ஆராயும். தேவனுக்கு முன்பாக திறந்த மனதோடு கேளுங்கள். உத்தமமாயிருக்க தவறிய காரியங்கள் என்ன, எங்கு நான் வழி தவறி சென்றிருக்கிறேன் என்று. இதுவே இருதயத்தின் ஜெபத்தை இருதயத்திலிருந்து ஏறெடுப்பதாகும். இவைகளை ஒரு புத்தக குறியிலே அடக்கியிருக்கிறேன். இந்த புத்தக குறிகள் என்னிடத்தில் உண்டு. ஆனால் நீங்கள் 3-5 அட்டைகளில் இந்த வசனங்களை எழுதி உங்களுடைய பாக்கெட்லேயோ கண்ணாடியிலோ அல்லது எங்கு சென்றாலும் எடுத்து செல்லக்கூடிய அளவில் நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் நலமாயிருக்கும். வெவ்வேறு ஜெபங்கள் வெவ்வேறு நாட்களில் அல்லது உங்களுடைய சூழலுக்கு ஏற்ப நீங்கள் இந்த ஜெபங்களை பயன்படுத்தலாம். இருதயத்தின் ஜெபங்களை இருதயத்திலிருந்து ஏறெடுப்பதே உங்கள் இருதயத்தை பராமரிக்கும் சிறப்பான காரியம். உங்கள் இருதயத்தை பராமரிக்கும் சிறந்த வழியை நான் இப்பொழுது கூறுகிறேன். விடாமுயற்சியுடன் உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்கள் இருதயத்தை பராமரியுங்கள். உங்கள் இருதயத்தை பராமரிக்க அது சரியானபடி செயல்பட மிக சிறந்த வழி என்னவெனில், வேத வசனங்களை
from your head. தலையிலிருந்து இருதயத்துக்கு கொண்டு செல்வது. That is through the அதுவே last part of வேதத்தை தியானித்தல் என்ற meditation. மறக்கப்பட்ட கலை. That is அது மறக்கப்பட்ட கலை. எனக்கு தெரிந்த அளவில் தலைக்கும் இருதயத்திற்கும் உள்ள இடைவெளியை அகற்ற இதுவே சிறந்த வழி. very possible ஏனெனில் ஊழியத்தில் இருக்கும் நாமும் அதிக வசனங்களை படித்தவர்களும் to have தலை நிறைய வசனங்களை வைத்துக்கொண்டு இருதயத்தில் பாவங்கள் நிறைந்திருப்பது சாத்தியமே. ஏனெனில் இருதயமும் தலையும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது செய்ய முயற்சிப்பது இரண்டையும் ஒன்றாக இணைத்து come together தலையில் இருக்கும் வசனங்களை இருதயத்திற்கு கொண்டு வர வேண்டும். our heart. இதை செய்வதற்கு ஒரே வழிதான் உண்டு. And அதுவே called meditation. தியானித்தல். From an unknown இந்த விதமாக ஒருவர் கூறினார், தியானம் என்பது கிறிஸ்தவர்களுக்கான தேவனுடைய இல்லத்தின் மிக பெரிய சேமிப்பு அறையை திறக்கும் முக்கிய திறவுகோலாகும். Charles Spurgeon, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கூறினார், பக்தியான தியானத்தை விட more profitable எந்த ஆவிக்குரிய பயிற்சியும் than a devout ஆத்மாவுக்கு லாபகரமானது அல்ல. meditation. தியானம் என்றால் என்ன? அநேக வேளைகளில் தியானம் என்ற வார்த்தையை கேட்கின்ற பொழுது கிழக்கு தேச மதங்களின் பயிற்சி தான் நமக்கு ஞாபகம் வரும். அதில் குழுவாக அமர்ந்து கொண்டு மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு தியானிப்பதுதான் தியானம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் வேதத்தை தியானிப்பதை குறித்து பேசுகிறோம். வேத வசனங்களை தலையில் இருந்து இருதயத்திற்குள் கொண்டு செல்வதுதான் வேத தியானம். ஒரு சில விளக்கங்களை பார்ப்போம். அது தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் வரையில் உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பதே இதுதான் தியானம். நாம் பார்த்த வசனங்களை அவைகளை பற்றி கொண்டு ஜெபித்து நம் இருதயத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும். அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கம் இது தனிப்பட்ட பக்தி அல்லது ஆவிக்குரிய பயிற்சி. இதில் சில மத கருப்பொருள்களை ஆழமாக தொடர்ச்சியாக பிரதிபலிப்பது, தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கி தன்னகப்படுத்திக் கொள்ளும் ஒரு செயல்முறை. Process by which தேவனுடைய வார்த்தையை about a ஆழமாக சிந்தித்து அதோடு மல்யுத்தம் செய்யும் ஒரு செயல்முறை. process by இது தேவனுடைய வார்த்தையை மெல்லும் ஒரு செயல்முறை. and what I ஒரு சில நேரங்களில் மக்களிடத்தில் நான் இவ்விதமாக ஒரு கேள்வி கேட்பதுண்டு. உங்களுக்கு கவலைப்பட தெரியுமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆம், கவலைப்படுவது எப்படி என்று எங்களுக்கு தெரியும் என்று கூறுவார்கள். நான் கேட்பேன், எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கவலைப்படுவீர்கள் என்று. well I worry நான் கவலைப்படும் பொழுது something that's என்னை தொந்தரவுப்படுத்தும் காரியங்களை குறித்து ஆழமாக யோசித்து அதோடு மல்யுத்தம் பண்ணி அதனுடைய பாதிப்புகளையும் நலன்களையும் அலசி ஆராய்ந்து எப்பொழுதும் அவைகளையே சிந்தித்து கொண்டு திரும்ப திரும்ப அதை குறித்து யோசித்து அதோடு மல்யுத்தம் செய்து கொண்டிருப்பேன். இப்படித்தான் நான் கவலைப்படுவேன் என்று கூறுவர். got to worry, you know. கவலைப்படுவது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமானால் தியானிப்பது எப்படி என்றும் உங்களுக்கு தெரியும் என்று கூறுவேன். இப்பொழுது கவலையை விட்டுவிட்டு அதே செயல்முறையை செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தையை மேலும் மேலும் சிந்தியுங்கள். தேவனுடைய வார்த்தையை மெல்லுங்கள். பல கோணங்களில் அந்த வசனங்களை பார்த்து அதோடு மல்யுத்தம் பண்ணுங்கள். அவைகளை வைத்து ஜெபித்து ஆழமாக சிந்தித்து உள்வாங்கிக் கொள்வது அவசியம். சங்கீதக்காரன் சங்கீதம் 39:3 கூறுகிறான், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. While I was meditating, தியானிக்கின்ற பொழுது அதுதான் நடைபெறும். இயேசு எம்மாவு செல்லும் சீடர்களிடத்தில் பேசும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஏன்? வசனங்கள் தலையிலிருந்து இருதயத்துக்குள்ளாக இறங்கியது. அவர்கள் வசனங்களின் உண்மைகளை அறிந்திருந்தனர். இப்பொழுது அது தனதாக்கி கொண்டனர். டிவி செமினரி ஒரு லாப நோக்கமற்ற திட்டம். நமது கூட்டு முயற்சி கிறிஸ்தவ கல்வி உலகம் முழுவதும் கிடைக்க செய்யும் மற்றும் நல்ல கிறிஸ்தவ வேலைக்கார தலைவர்களை உருவாக்க வாய்ப்பளிக்கும். உங்கள் பிரார்த்தனை மற்றும் அல்லது நிதி ஆதரவு மூலம் இந்த முயற்சியில் டிவிஎஸ் ஊழியத்தின் பங்குதாரராக உங்களுக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பு உள்ளது. மேலும் தகவலுக்கு டிவி செமினரி இணையதளத்தை பார்க்கவும்.